ஹாய், இந்த வாரம் நீயா நானா டாபிக் பார்த்தேங்க. டாக் லவர்ஸ் அண்ட் நாயால் பாதிக்கப்பட்டவங்கன்ட்டு. இந்த நாய் பார்த்தீங்கன்னா, எங்கள் கடை எதிர்க்க தாங்க இருக்கும். நான் ஏதோ மிச்சம் மீற அந்த கறி, எலும்பு எல்லாமே போடுவேன். அவங்க சொன்னதை பார்த்தா எனக்கே அது போடலாமா வேணாமான்னு யோசனை வந்துடுச்சு. இந்த பக்கம் மாடுங்களுக்கு ஏதாவது மிச்சம் மீதி தீர தோசை எல்லாமே நான் போடுவேங்க. டெய்லி இருக்கிறத போட்டுட்டு தான் வருவேன். ரெகுலராக நான் கண்டிப்பாக போடுவேன்னு சொல்லுவேன். மிச்சம் மீதி இருந்தால் நான் கண்டிப்பாக போடுவேங்க. இது எங்கள் தெரு தாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே ஆகும் நான் வீட்டுக்கு வரேன். அந்த நாய்ங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 10 நாய் இருக்கும். இப்போ தான் நாய் வண்டி வரவே இப்போ ஒரு 4 நாய் தான் இருக்குது. இந்த 4, 5 நாய் சுற்றி 10ன்னு இருக்குங்க. ரோட் லைட் இல்லைன்னா அந்த தெருவில் டெய்லி போகிற என்னையே குலைக்குங்க. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறச்சு. வண்டியில் போகிறவங்களாம் கண்டிப்பாக துரத்தி துரத்தி கடிக்க தான் போகுதுங்க. எல்லாமே பயந்துட்டு தான் போகிறாங்க. ஒரு தெருவில் ஒரு 2, 3 நாய் இருந்தால் பரவாயில்லைங்க. ஒரு 10, 15 நாய் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. இந்த தெருவில் இருக்க எனக்கே அது பயந்தான் வரும். நைட் டைமில் இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணும்போது நாய் டக்குன்னு அந்த கண்ணு தெரியாமல் நம்மளே கச்சிச்சுன்னா நமக்கு தாங்க அந்த பாதிப்பு ஏற்படும். இதுக்கு என்ன வழி?